Hello everyone, welcome to Anu Pressure Box. எப்படி இருக்கீங்க? ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு படத்தை பத்தி கொஞ்சம் ஓவர் ஹைப் மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைப்பை நம்பி நானும் அந்த படத்துக்கு போனேன். நல்லா இருந்துச்சு மூவி, உண்மையா நல்லா இருந்துச்சு. பட் அந்த கொடுத்த ஹைப் அளவுக்கு படம் நல்லா இருக்கா அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த படத்தை பத்தி பேசணும் ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணலன்னா நான் பேசுற படம் பத்தி மஞ்சுமெல் பாய்ஸ். நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த கடைசி அந்த பாட்டுனாலதான் ஒரு ஹிட் ஆச்சு. கண்டென்ட் அளவுக்கு அவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு பெருசா எதுவும் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன் இந்த படத்தை ரிலேட் பண்றேன்னா, ஒரு குணா கேவ்ஸ்க்கே இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த படத்துல நம்ம தமிழர்களை பத்தி, வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி, அந்த ப்ராசஸ் பத்தி செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. என்ன படம் தெரியுமா? 1001. ஒண்ணு பிடிச்ச படம். அந்த பீரியாடிக்கல் பிலிம ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸ்ல செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் சிலவகன் சார். பட் அந்த படத்தை நம்ம அவ்வளவு பெரிய வெற்றி அடைய வைக்கல. அப்ப என்ன சொன்னோம்? புரியலன்னு சொல்லிட்டோம். ஆனா இப்போ இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கோம். இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த படம் கேரளாலே அவ்வளவு பெரிய ஹிட் ஆகலையா? ஹிட் பட் பெரிய ஹிட் ஆகல தமிழ்நாடு அளவுக்கு. ஆனா இங்க 50 crores கிட்ட இருக்கு. எல்லாரும் இப்ப குணா கேவ்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க, போய் பாக்குறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. பட் எனக்கு என்னமோ தமிழர்களை, தமிழ் வரலாற்ற, தமிழர்கள் செய்யும் விஷயத்த தமிழ் மக்களே பெருசா ஆதரிக்க மாட்டாங்க. ஆதரிக்கிறது இல்லையோ ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அப்படி அது உண்மையா இருக்கலாம், இல்ல யதார்த்தமா நடக்கலாம். பட் எனக்கு ஒரு அந்த ஃபீல் இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கரண்ட் டாபிக்கை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுறேன். பை. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.